ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதை வந்து எப்படி நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதேமாதிரி இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இந்த ஒப்பீனியன் மேக்கிங் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் எப்படி இது பண்ணுறீங்கன்னா அதனுடைய பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான். சும்மா ஒரு ஒப்பீனியன்ஸ் அப்படி க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே நியூஸ் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி January 5, 2025 சண்டே அந்த நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஸோ நியூ கவர்னர் சஜஸ்ட் பேஜ் நம்பர் 1ல் நியூ கவர்னர் சஜஸ்ட் யூஸ் ஆஃப் என்எஸ்ஏ இன் மணிப்பூர். ஸோ இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா என்எஸ்ஏன்னு என்ன, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகே, அது எப்போ எனாக்ட் பண்ணாங்க? 1980. ஸோ அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன, ஸோ பீனல் ஆக்ஷனாக இதனுடைய பெனால்ட்டி ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்ன, இது வந்து இன்டர்வியூக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி அவர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பல்லா கால்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் மிஸ்கைடட் யூத். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மணிப்பூரில் இருக்க வயலன்ஸை க்ரஷ் பண்ணுறது இது ஒரு வே. ஸோ அது மட்டும்தான் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் பேஜில். மற்றபடி நத்திங் இஸ் இம்பார்ட்டண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் டெர்மினல் ப்ரப்போஸ்டு. ஸோ அந்தமான் நிக்கோபர், அந்த கிரேட் நிக்கோபர் ஐலாண்டில் வந்து ஒரு க்ரூஸ் டெர்மினல் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, மிஷப் ஷிப்பிங்கு. ஸோ இது எதுக்குன்னா போர்ட்லேட் சிட்டி, குளோபல் போர்ட்லேட் சிட்டியை டெவலப் பண்ண. இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணுங்கள். தட் வில் பெனிஃபிட் யூ மோர். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் சென்சஸ் பிக்கப் பேஸ் இன் திருப்பூர். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்னா 21st லைஃப் ஸ்டாக் சென்சஸ். நம்ம இது வந்து ஸ்டேட் லெவல் சென்சஸ், நேஷ்னல் லெவல் சென்சஸ், இதுக்கு முன்னாடி எத்தனை சென்சஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ் அந்த டேட்டெல்லாம் இருக்கும் நெட்டில். பிஏபியில் பார்த்தீங்கன்னாலே கிடச்சிடும். அது மட்டும் ஒரு ஏன்னா நமக்கு GS3ல் மெயின்ஸில் கேட்குறாங்க இந்த கொஷின்ஸ். லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வச்சு. ஏன்னா லைஃப் ஸ்டாக்ல உங்களுக்கு நிறைய டேட்டா கிடைக்காது, அதேமாதிரி கண்டென்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிறத வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேகெட் டேக்லிங் பெர்வசிவ் பிளாஸ்டிக்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில் 2019. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் லெஜிஸ்லேஷன் க்ரியேட் பண்ணாங்க இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி இந்த ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் மீண்டும் மஞ்சப்பை அந்த மாதிரிலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் மஞ்சப்பை அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த பிளாஸ்டிக்ஸு அதனோட ரிலேட்டட் ஆர்டிகல்ஸு, பிளாஸ்டிக் பேன் ஆக்டு ரூல்ஸு இதெல்லாம் வந்து கேதர் பண்ணிங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த பிளாஸ்டிக்னு ஒரு டாபிக் போட்டு அதுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் எடுத்து வச்சுங்க. தட் வில் பி பெனிஃபிட் ஃபார் இன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆல்சோ. ஸோ அடுத்து பேஜ் நம்பர் 7ல் நம்ம பார்த்தது தான் மினிஸ்ட்ரி பர்பஸ் க்ரூஸ் டெர்மினல் அண்ட் ஹை ஹெண்ட் டூரிசம் இன்ஃப்ரா ஆன் கிரேட் நிக்கோபார். ஸோ இதில் நமக்கு இந்த கிரேட் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் என்ன இம்பார்ட்டன்ட்னா நம்ம ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். 10 டிகிரி எதை வழியாக பாஸ் ஆகுது, 11 டிகிரி எதை வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் தென் டூரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து பார்க்கணும். தென் என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுமா என்ன. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் யூஸ் ஆகும், இந்த இன்டர்வியூக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த இதுவில் ஒன்றா இதை பாருங்கள். தென் அது அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் கிளைம்ஸ் அக்ரிகல்ச்சர் allied sectors to grow at 3.5 to 4%. ஓகே, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா அக்ரிகல்ச்சர். ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி அதனுடைய அக்ரிகல்ச்சர் க்ரோத் டார்கெட் எவ்வளவு 4%. ஸோ 3.2 to 4% ஒரு நல்ல க்ரோத் தான். பட் ஆனால் ஜிடிபி க்ரோத் வந்து 7 to 8% சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் கம்மியாக க்ரோ ஆகுது, அது மட்டும் அதிகமாக க்ரோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மிங் ரிலேட்டட் அந்த இதில் பார்த்துங்க. ஓகே,
தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா யூனிட்ஸ் கெட்ஸ் 12 month மோர் டு கேரி அவுட் ரிவிஷன்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன இம்பார்ட்டன்னா Drugs and Cosmetic Act 1945 that outlines good manufacturing practices for pharmaceutical products in India. ஸோ நமக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1945 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு. அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஏன்னா இது ப்ரிலிம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9 expect hopeful but flag data localism parental note bans. ஸோ இது ஒன்றும் இல்லை, என்னென்னா நமக்கு இந்த டேட்டா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2025. ஸோ அதான் வந்து இப்போ நியூஸ்லலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன, ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும். இதுமாதிரி உங்களுக்கு வந்து இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்டர்வியூவில். இந்த டேட்டா இது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் படிங்க. அடுத்து பர்சனல் டேட்டா ரூல்ஸ் பேலன்ஸ் ரெகுலேஷன் அண்ட் இன்னோவேஷன். ஸோ இன்னோவேஷன் அண்ட் ரெகுலேஷன் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் காப்பி சீட்ஸ் ஸ்போர்ட் இன் ஸ்பேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரொபோட்டிக் ஆர்ம் ஓப்பன் டு CC0. ஸோ இது வந்து நம்ம ஸ்பேஸ் சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் மைல்கல் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் படித்தா போதும். இது அதில் போயம்னு என்ன சொல்கிறாங்க, தென் ஸ்பேஸ் டெக்ஸுக்கு போன வாரம் பார்த்துடணும் அப்படின்னு என்ன பாருங்கள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நேவல் வெசல் டேர்னி வித் 2 women officers towards a new leg of circumnavigation. ஸோ டேர்னினா என்ன, அது நேவல் வெசல், அதனுடைய இது சர்க்கம்நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய மிஷன் என்ன, இதுக்கு முன்னாடி வேர்ல்டு லெவல் இந்த மாதிரி மிஷன் எதுனா இருக்கா, ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8 வில்லேஜஸ் வில் பிளே கீ ரோல் இன் ரியலைசிங் ட்ரீம் ஆஃப் விக்ஷித் பாரத் சேஸ் பிரைம் மினிஸ்டர். ஸோ விக்ஷித் பாரத், இதை வந்து இந்த விக்ஷித் பாரத் வந்து நீங்கள் மெயின்ஸில் வந்து கோட் பண்ணலாம், வே ஹெட் அண்ட் வே ஃபார்வர்டுக்கு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கார் பிரைம் மினிஸ்டர், அது அப்படியே கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்க, மற்றபடி நத்திங் மச் இம்பார்ட்டண்ட். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஜில் ஸ்டடி traces the root of Ebola virus to the skin surface. ஸோ எபோலா வைரஸ் தான் நமக்கு முக்கியம் இதில். ஸோ எபோலா வைரஸ்னால் என்ன, அதனுடைய காசஸ்லாம் என்ன, அந்த மாதிரி பாருங்கள். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் படித்தா போதும். தென் வை பப்ளிக் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பாலிசி நீட் ப்ரைஸைஸ் டார்கெட்டிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல். ஏன் நமக்கு வந்து ஹெல்த் வந்து இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை இந்தியாவில், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட்ஸ் செட் பை தி வேர்ல்டு ஹெல்த் ஏஜென்சி, வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி. ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளின்னு என்ன, இந்த குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட்ஸ்னு என்ன, அதோட டார்கெட்ஸ்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ டார்கெட்ஸ்லாம் வச்சுங்க. ஸோ ஹெல்த் GS2வில் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கோட் பண்ணலாம். அந்த லேன்சன்ட் ரிப்போர்ட்டு. ஸோ வெரி குட் ஆர்டிக்கல், ஆக்சுவலாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிக்கல். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் இந்தியாஸ் ஃபாரஸ்ட் கவர் க்ரோவிங் இனஃப். ஸோ நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தி ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023. ஸோ அதோட டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போதும், ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். இதில் எக்ஸ்ட்ரா எந்த டேட்டாஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க, மற்றபடி நத்திங் மச் இம்பார்ட்டண்ட்டு. தென் அடுத்து நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 33% ஆஃப் த கண்ட்ரிஸ் ஜியோகிராபிக்கல் ஏரியா டு பி அண்டர் ட்ரீ ஆர் ஃபாரஸ்ட் கவர்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நீலகிரி ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் WGSC, தட் மீன்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகோ சென்சிட்டிவ் ஏரியா, யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் இதை. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ருபி வீக்கனிங் அகேன்ஸ்ட் டாலர். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஏன் வந்து ருபி வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு டாலர், ஸோ அதனால் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஸோ இந்த 3-4 பாயிண்ட்ஸ் மட்டும். இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஏன் வந்து வீக்கனிங் ஆகும், அது நல்ல ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். I think this is much enough. That's all for this today. Thank you.